வந்துட்டாள் வில்லி, வந்துட்டாள் வில்லி. வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தினேஷ் கேமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் பார்ட் 2 தான் வந்து நான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் வந்து 5 கேம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சாப்டர் வந்து விளையாட போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு ஏழையான கேட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் கப்பில் இருக்கலாமா, அதை பண்ணதே இந்த மிஸ்டே தானே. ஆனால் நம்ம அந்த கேட்டை ரிலீஸ் பண்ணணும். சரி வாங்க பார்ப்போம். ஏய் பூனை, இன்னைக்கு நான் உன்னை லாக் பண்ணி வைக்க போகிறேன். என்னதான் இருந்தாலும் ஒன்றும் தப்பிக்க முடியாது. ஓஹோ, ஏ கிளவி, என்ன ஒழுங்கு முறை தான் ரிலீஸ் பண்ணி விட. பாவங்க அந்த பூனை. நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அந்த பூனையை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றியானும். சரி ஓகே, ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த பூனை வந்து காப்பாற்றலாம். சீக்கிரம் குதிரா தம்பி. ஓகே, ஷெட்டு இதில் வந்து இப்போ நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு ஹேமர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்புறம் இந்த இது ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு அப்புறம் வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ வந்து அந்த கிளவி வந்துச்சுன்னா சாவறதுக்கு ட்ராப்ஸ்னு வந்து ரெடி பண்ணி வைப்போம். அந்த கிளவி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது? இவங்க நம்மளை பார்த்துருச்சுங்க. இவங்க இங்கே ஒரு ட்ராப்பை வச்சிடலாம். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தரேன்டா. ஓ, கால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு போல இருக்கிறதுக்கு. சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போய் கீ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம அந்த கிளவி திசை திருப்பணும். வந்து பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிச்சுட்டேன். கிளவி வந்துட்டு யாராவது அப்படின்னு சொல்லி அப்படி நான் பார்க்குறதுக்கு போகும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த எதிர் ரூமை வந்து பார்த்திங்கன்னா எங்கே அது மாட்டலைங்க ட்ராப்பில். அப்போ அது நின்றுச்சு கொஞ்சம் நேரம். ஓகே, அது வந்து பண்ண இறங்குது. இவங்க இந்த பக்கம் தாங்க வருது. ஐ கிளவி, இரு இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. என்னது இது? எப்படி நான் கிடச்சிச்சு? சூப்பருங்க. ஏங்க அது இங்கே தாங்க வருது. ஓகே, டார்ச்சர் ரூம்னா தாண்டி ஜிம்முக்கு தாங்க வருது. ஓய் கிளவி, இதை பாருங்க, அது இங்கே தான் இருக்குது. இவங்க பார்த்துருச்சுங்க. நான் சொல்லலை அதுக்கு பின்னாடி இருக்கு கண்ணு. அதே மாதிரி பார்த்துருச்சு. இப்போ வரட்டுமே, அப்படியே மூஞ்சிலேயே ஹேமரை தூக்கி அடிச்சுங்க. ஏய் கிளவி, எங்கள் காது கேட்கலங்க அதுக்கு. பாவம், அது என்ன பண்ண. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போயிடலாம். ஏய் பார்த்தீங்களா எப்படி ஓடி? ஐயோ பிடிச்சிருச்சு. ஐயோ பின்னாடி இருக்கிறத பார்க்கலங்க நான், அதனால் வந்து நான் பிடிச்சிருச்சு. ஐயோ விட்டுக்கட்டை வச்சுருக்குதுக்கா சேவமி. ஐயோ சாரிம்மா பொண்ணு, என்னாலும் காப்பாற்ற முடியாது. அச்சோ, இப்போ வந்து பண்ணால் நம்ம கன்றாவையாக வந்து பண்ணால் இதுவாகிட்டோம், அவுட் ஆகிட்டோம். திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இந்த ஆடு தாங்க சாவடிக்குது. இருங்க, நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன், இல்லைன்னா இது சாவடிக்கும் இந்த ஆடு. ஓகே, நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி வந்து பார்த்தோன்னா அதே தான், இந்த கேட் வந்து காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு. ஓகே, அதே கட்சின்னு தாங்க. உள்ளே பாருங்கள், அந்த பூனைக்குட்டி வேறு பாவமாக இருக்குது. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுற அந்த பூனையை காப்பாற்ற வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இந்த கிளவி ஏன் அந்த மாதிரி பண்ணுது? இதுனா இந்த டீச்சரா? இதனா டீச்சர் சொன்னால் நம்புவாங்களா? பசங்களை குடும்பப்படுத்துகிற மாதிரி பூனைக்குட்டியுமே குடும்பப்படுத்துதுங்க. அது மேலே இருந்து வரவே மாட்டேங்குதுங்க. கீழே மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த லெவல் எப்படிதான் மேலேயே சுத்தம் போல இருக்குது. நல்லா பெல் அடிச்சு விட்டுட்டேன். எந்த நாயிடா அது அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு வந்து தானே ஆனே. எப்படியோ நாட்டு கிளவி எந்த பக்கத்தில் ஏங்க எந்த பக்கம் தானே போகுது பாருங்க. இந்த பக்கம் தான் தானே போகுது. எங்கே போச்சுன்னு தெரில. பூனை எங்கே தாங்க இருக்குது? கீயும் பக்கத்தில் தான் இருக்குது. பூனையும் கீயும் பக்கத்தில் வச்சுட்டு இந்த கிளவி அப்படி எங்கே போகுது? ஓகே, இவங்க வருதுங்க கிளவி. இருங்க எனக்கு அது வரட்டும், வச்சு ஒரு விளாசணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதால் வரவே முடியாது. நம்ம இங்கே நிற்போம். பூனை பாருங்கள் எப்படி இருக்குது. தூக்கி போட முடியலங்க அந்த பூனையை. சரி இருங்க, நம்ம இங்கே வருவோம். மேலே வருது. அது வந்த உடனே அப்படியே எதிர்கிச்சு ஓடிடணும். இந்த ஃபேஸில் தெரியும் பார்த்தீங்களா? அப்போ அப்படியே ஓடிடணும். அதுக்கு மட்டும் எப்படிங்க தெரியுது? எங்கள் டார்ச்சர் முன்னே தாண்டி வந்துருச்சு. ஓய் கிளவி, முடிஞ்சா கீழே வா.
சூப்பராக நம்ம ஓடிட்டோம். ஏய் பொண்ணே, இன்னைக்கு நான் கறி பூனை குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். பூனையை தூக்கிட்டு போகிறேன், நீ அடுத்த தடவை நீ தாண்டி குழம்பு. சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அந்த பூனை வந்து காப்பாற்றுறது செகண்ட் லெவல். இது வந்து இட்ஸ் டைம் டு ரன் இட்ஸ் பர்த்டே ஸ்டில் ஃபயர் கிராக்கர்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க போதாமா. நம்ம வந்து ஓஹோ கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் வைக்கணும். ஐயோ மிஸ்டி பர்த்டே அதுவுமே அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃபைண்ட் த ஃபயர் கிராக்கர். ஃபயர் கிராக்கர் எங்கே இருக்கும்? விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே இருக்குன்னு வரணும் தெரியலையே. தெரிஞ்சு இந்த லெவலில் வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் ஆகும். ஜன்னலில் வேறு ஓப்பன் பண்ணி பண்ண. ஓகே, இங்கே தான் பண்ணால் ப்ளேஸ் த கேண்டில் வித் ஃபயர் கிராக்கர். வந்து பார்த்தா கேண்டிலுக்கு பதிலாக ராக்கெட் வந்து பார்த்தா வைக்கணுமா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஆஹா கிளவி ரிங் பண்ண இந்த பக்கத்தில் தானே வரும். ஆஹா என்ன பண்ணுறது, அது இந்த பக்கம் வர கேப் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் போயிடலாம். சரி ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் வந்து குடிப்போம். குடிச்சிட்டு கிளை வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது. ஓய் திருப்பி வருது. அங்கேயே வந்து தான் நிற்கிது. கைஸ் அது அங்கேயே நிற்கிது. பக்கு வீக ஆயிடுச்சா? சரி ஓகே, எங்க இதை வச்சுட்டு டேப் வச்சு வந்து பண்ண சுற்றிட்டு வரணும். முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னமும் கிளவி வேற ஆளை காணும். எங்க வருதுங்க. ஐயோ பார்த்துருச்சு. ஐயையோ காப்பாத்துங்க. எங்கே போகிறதுன்னு தெரில. அதனால இதை உடச்சிட்டு இங்கே கீழே குதிச்சிடலாம். எங்க இப்போ கிளவி வேற வருங்க. இதை பாருங்க, எங்க பார்த்துருச்சுங்க கிளவி என்ன பார்த்துட்டு ஓடி வரியே. ஒரு லேடரில் வந்துடுமோ? வரட்டோங்க, வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துடலாம். எங்கள் லேடரில் அது ஏறாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கிற அது மேலே இங்கே போயிட்டு எடுக்குது. ஐயோ அம்மாடி, ஐயோ சரி, அதை வந்து பார்த்தா அந்த பக்கம் தேடுது. அது வந்து பார்த்தா இப்போ லேடர் கிட்ட இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அது அந்த பக்கம் போகுது. போட்டோன்னு பார்த்தோம். போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கரெக்டாக பார்த்துருச்சு கிளவி. நாட்டுக்கிழவி தாங்க. ஓகே, லேடரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே எடுத்துக்கலாம். ஓகே போ கிளவி போ. ஹாப்பி பர்த்டே. ஓ கிளவி ஹாப்பி பர்த்டே அதுவுமா கூட நான் அடிக்கிறேன் கிளவி. உனக்கே இது நல்லபடியாக தெரியுதா? நாட்டுக்கிழவி ஏங்க. ஆனால் இது நம்ம இந்த லேடரை வந்து பார்த்தா நம்மளால் இது தலைமையில் போட முடியும். ஆனால் அதுதான் எப்படின்னு தெரியல. ஏய் சூப்பருங்க. அப்படியே இதை தூக்கி அது மேலே போட்டால் அது பாட்டுன்னு விழுந்துடும். சரி, இப்போ வந்து லேடரை எங்கே ப்ளேஸ் பண்ணி இது மேலே ஏறலாம். லேடரை அப்படி தரையில் வைக்க முடியும், ஆனால் வச்சா காணாம போயிடும். அது அப்பத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு என் பாய் பெஸ்டி வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரில. லோ 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 அப் யாடா பாவி, என் பர்த்டே கேட்க போச்சே. ஏ சூப்பர். இப்போ பர்த்டே அதுவுமா மிஸ்டியை சாவடிச்சிட்டோம். இதுனா தேர்ட் லெவல். ஐயோ அதுக்குள்ளே 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 12 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சலான்னு பார்த்தேன். போன வீடியோ பார்த்தா கரெக்டாக 2:59. ஒரு செகண்ட் தாங்க கம்மி. ஐயோ அது வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து பார்த்தா புக்கு படிக்க போகுதுங்க. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை வந்து பார்த்திங்கன்னா போட்டுருணும். புக்கு படிக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏங்க அதனால இந்த கிளவி சொல்கிற மாதிரி செய்ய மாட்டேங்குதுங்க. ஸ்பைடர் பி கேர்ஃபுல் இட் பைட்ஸ். ஓ நோ, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கடிக்குமா? க்ளவுஸ்லாம் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளவி இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தா மேலே வந்துடுச்சு. எங்கே அங்கேருந்து வருதுங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணி வச்சுக்கலாம். க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வேணும். ஆமாம், எந்த பக்கத்தில் வருது? ஓய் அந்த பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே ஓடிடு. இந்த பக்கத்தில் வரவே கூடாது. இருங்குங்க. ஐயோ அது இந்த பக்கத்தில் வருதா என்ன? ரெடியாக இருந்துக்கணும் தப்பிக்கிறதுக்கு. ஐயோ மாட்ட விட்றானுங்க. ஓ அது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்குது. ஆனால் இந்த சைட் பாத்ரூமா இல்லை அந்த சைட் பாத்ரூமா தான் தெரில.
அது க்ளவுஸா? வேண்டாம்ப்பா, வாட்சிங் ஆடு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம வந்து இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஓ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. இந்த ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்பைடர். ஏய், இப்போ எதுக்காக என்னால் இந்த பக்கம் போக முடியல? கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் கிட்ட இருக்குது. ஆஃபீஸ் ரூமா? ஆஃபீஸ் ரூம்னா ஏங்க இந்த ஜன்னல் கிட்ட தாங்க இருக்காது. ஓகே, இந்த பக்கம் நம்ம குதிச்சிட்டோம். திருப்பி வந்து டிவி பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுன்னு பார்த்தா பிங்க் ரூம் வழியாக வந்துட்டு நம்ம பாட்டு கச்சேரி என்ன பண்ணோம் பார்த்தீங்களா? பாட்டு கச்சேரி ரூம் ஒன்று அங்கே அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருது. வந்து ஏங்க நம்ம அங்கே இருந்தோம்லங்க, அதை பார்த்துருச்சுங்க. பார்த்துட்டு இந்த பக்கத்தில் வருது டார்ச்சர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்பைடர் இருக்குது. ஸ்பைடரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிளவி விசித்திரமானதுங்க, எதுனா வளர்க்குது பாருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பக்கத்தில் போயிட்டு ஒரு ஜம்பை போட்டு அது எங்கே இருக்குது மேலே நின்று பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த புக்கில் நம்ம வைக்கக்கூடாது. இங்கே தாங்க எங்கேயோ ஒரு புக்கு இங்கே தாங்க ஒரு புக்கு இருக்கும், இங்கே தான் வைக்கணும். ஏன்னா இந்த புக்கு இல்லையா? அந்த புக்கு இல்லைங்க. மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுமா? ஓய், என்னடா இது, மிஸ்ட்ரி கண்ணாடி போடுமா? சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிடலாம். இல்லைன்னா அந்த கிளவி வந்துடும். ஓகே, இங்கே இருக்குது கிளவி. அது இங்கே தான் இங்கே வர மாதிரி காமிக்குது. என்னது இது பின்னாடினா இவ்வளோ இருட்டாது? என்னங்க இது இவ்வளோ ஸ்லோவாக வருது? ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், அங்கேருந்து படிக்கட்டில் இறங்கி வருமா? படிக்கட்டில் தான் வருதுன்னு பார்த்தா இந்த பக்கம் படிக்கட்டில் இறங்காமல் அந்த பக்கம் படிக்கட்டில் இறங்குது. இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சு என்னது தான் பண்ண போகுது தெரியலங்க மிஸ்டி. எம்மா பெரிய வீடு. ஓகே, வருது அப்படியே அந்த பக்கம் போயிடும். என்னை பார்க்காம ஜாலியாக போகுதுங்க. சூப்பர். புக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பியர் ட்ராப் அது நம்ம வச்சுக்கலாம். இன்னமும் இந்த பையன் க்ளவுஸு கலெக்டில் பாருங்கள். அடப்பாவி. எங்கள் கீஸ். ஓகே, கீ வந்து எடுப்போம். ஓகே, புக்கு படிக்க நல்லது. ஐயோ கருப்பா மூசிச்சி, ஸ்பைடரு, காப்பாற்றுங்கோ. ஐயோ எனக்கு பிடிக்கல. ஓகே, இப்போ வந்து பண்ண தேர்ட் லெவல்னு நினைக்கிறேன். தேர்ட் லெவல். ஐயோச்சி, இன்னும் சொல்ல பாருங்கள், தேர்ட் லெவல். இந்த தேர்ட் லெவலே வந்து நான் முடிச்சு இப்போ 4th லெவலுக்கு வந்துட்டோம். இன்னும் 2 லெவல் தான். போன வீடு வந்து பார்த்தா இந்த நிமிஷத்தில் தாங்க எண்டாச்சு. குளிச்சு பல நாள் ஆயிடுச்சு, இன்னைக்காவது குளிப்போம். ஓ, ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்டி வந்து பார்த்தா குளிக்க போகுது. ஃபைண்ட் சம்திங் டு ஆட் இன் ஷாம்பு. என்னத்தையும் ஆட் பண்ணுற சொல்கிறாங்க. டே ஆனால் வந்து ரொம்ப ஓடுறோம். என்ன ஆட் பண்ணணுன்னு, என்னத்தில் ஷாம்பில் ஆட் பண்ணணும், என்னத்தை ஷாம்பில் ஆட் பண்ணணுன்னு சொல்லாமலே சொல்லி காட்டுறாங்களே. இந்த பியர் ட்ராப் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அதில் என்னத்தை ஆட் பண்ணணும் தான் எனக்கு தெரியல. ஏங்க பார்த்தீங்களாங்க, யூஸ் க்ரோபார் டு அன்லாக் திஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஓகே, கிளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க வருது. இங்கே வரும். இங்கே வந்து ஒரு பியர் ட்ராப்பை செட் பண்ணிடணும். கிளவி வா இங்க. வந்துடுது. வருது. விலகு கிளவி வெளியே வருது. லூஸு மாதிரி ஓடி வரப்போகுது. என்னை பார்த்துச்சா? ஏங்க என்னங்க இது? ஐயோ, கேட்டு வர திறந்துல்ல. பொடி திறந்தாங்க இருக்குது கேட்டு. ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போடுமே. ஐயா, இங்கே தானே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் பைத்தியமே. அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு நீ எப்படி பைத்தியமே எனக்கு தூக்கி போட்டு அடிக்கிறேன். 4 வீடு தான். இந்த பக்கத்தில் செவரு, அந்த பக்கத்தில் செவரு, நடுவில் பேய் ஆட்டம் ஒரே ஒரு வீடு. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் நினைக்கிறேன். என்னமோ ஒரு மாதிரி இருக்குது கலர், ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி, கிளவி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகுது. நம்ம அப்படியே இந்த பக்கம் நைஸாக ஓடி மேலே ஏறிட வேண்டியதான். பியர் ட்ராப்பில் மாட்டோன்னு சொல்லி வச்சா மாட்டலை. அப்போ அடி மாட்டிக்கிச்சுங்க கால். அது கால் மாட்டட்டும். இப்போ வந்து நம்ம இந்த பக்கத்தில் வந்து இந்த பாத்ரூமில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். அது எங்கே இந்த பாத்ரூமில் குளிக்க போகிறோம்னு தெரியல. என்ன கைஸ், அது அப்படியே இருக்குது. தன்னாய் என்ன ஆச்சுன்னு தெரியலையே.
சரி, மிஸ்டீஸ் ரூம் இது. அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து இது என்னது இது? ஓகே, ஹேவ் ஓகே, நம்ம கையில் இருக்கிறதாங்க நம்ம இப்போ ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் ஆட் பண்ண முடியாது, அப்படின்னா தூக்கி போட்டுடலாம். ஓகே, நம்ம இந்த பக்கம் மரத்தில் ஐயோ உப்பா சமாடி போல் இருக்குது நம்மளுக்கு. சூப்பராக வந்து இந்த வீட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரன் பிஃபோர் மிஸ்டேக்கம். அந்த எரும மாடு வரத்துக்குள்ளே ஓடி தோறாடா நாய் அப்படின்னு சொல்கிறாங்கோ. ஓகே, 17 நிமிஷம் 34 செகண்ட்ஸ் வந்து ஆயிடுச்சு. வாவ், வாட் என்னது இது? பேய் ஆட்டம் இருக்குது. ஃபோட்டோவை பார்க்கலான்னு பார்த்தா எதத்தையும் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை பார்த்தா ஃபோட்டோ பண்ணி தெரியல. ஓகே, கிச்சன் திருடன் நான் தான். கிச்சனில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்க போகிறேன். பியர்ட்ரா அப்பா பல வருஷம் கழிச்சு குளிக்கிறதுனால நல்லா ஸ்பெஷலாக சுடு தண்ணியாக போட்டு குளிக்கலாம். ஓகே, தண்ணிக்குள்ளே இறங்கலாமா? இப்போ குளிக்கலாம். சோப்பு போட்டு குளிங்க, சோப்பு போட்டு குளிங்க, லொல்லா சோப்பு போட்டு குளிங்க, சோப்பு போட்டு குளிங்க. சரி, போய் நம்ம கண்ணாடியில் நம்ம பிரதிபலிப்பில் பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்கணும். அட கடவுளே, எந்த நாய்டா இது? அச்சோ, நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன். ஏங்க அது ஆம்பளை மாதிரி ஆயிடுச்சுங்க. அது பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தா 5th லெவல். என்னதுன்னா மிஸ்டீஸ் டார்க் சவுல் ஷால் நாட் பி லைட் கட் ஃபாதர். என்னது இது? சன்பாத். ஓகே கே 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 அது வந்து பார்த்தீங்கன்னா சன்பாத் எடுக்கிற சேரை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும். உடச்சிட்டு மிஸ்டியை வந்து அந்த கீழே தள்ளி விடணும். ஐயோ, பேண்ட்டு கிழிச்சிருதுக்கு மேலே பண்ணா. ஐயா அம்மா, ஐயா அப்பா. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிற மாதிரி போஸ்ட் தருதுமா மிஸ்டி. அதுக்கு ஒரு கைத்தட்டல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட்ர உட்ஸா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். ரம்பம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுதுங்க கிளவி. கிளவி இரு அதுக்கு தான் வேட்டை வைக்க வரேன் நான். இப்போ வைக்கிற வேட்டு இனிமேல் அது எக்ஸசைஸு புக்ஸசைஸுன்னு பேசினேன் அடி பின்னி எடுத்துருவேன். இந்த கிளை வந்து பார்த்திங்கன்னா எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளே போய் இருக்கிட்டு நம்ம விடுவோமா? அந்த ஏப்பை யூஸ் பண்ணி ஓடிடும் தான். ஸ்கேரி டீச்சர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுவே இது எதுரா இதுதாங்க. அதாவது என்ன, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்கேரி டீச்சர் எங்கே சுற்றுது, எங்கெங்கன்னா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டேஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் நிற்போம். கலவி வந்துட்டு எங்கே இருக்குது, என்ன பண்ணுது, எங்கே ஊர் சுற்றுது, எல்லாத்தையும் எங்கே நின்று பார்ப்போம். கலவி உழறத லைவாக பார்க்க போகிறேன் நான் தான் முதல் டைம் கலவி உள்ளே போகிறத லைவாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக. ஐயோ கிளவி, ஐயா எங்கே காற்றுல ஆடுதுங்க. ஐயா ஃபை என்னை பார்த்துட்டு வருது பாருங்க. காட்டு எருமைக்கு ஷாம்பு பாத் பண்ணா மாதிரி. ஏங்க ஆனால் இந்த கிளவி திருட்டு நாய் கிளவிங்க. சரியான கேள்வியாக இருக்குது. கேள்வி நாட்டு கேள்வினா நாட்டு கேள்வி நம்பர் 1 நாட்டு கேள்வி. நம்ம வீட்டுக்கு தேவையான கேள்வி. ஏங்க உங்கள் வீட்டில் பாட்டிக்குன்னா வயசாயிடுச்சுன்னா இந்த பாட்டி வாங்கிக்கோங்க. சூப்பராக ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்த பாட்டியை வாங்கிக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இந்த எங்கேயாவது நின்று பார்ப்போம். எப்போயாவது நான் பார்க்க விடு கிளவி. இன்னைக்கு கீழே விழுறத நான் பார்க்கணும். அங்கே ரூம் கிட்ட வந்து என்னை பிடிச்சிடலான்னு வந்துச்சு. இப்போ நான் மரத்து மேலே தான் நிற்கிறேன். மரத்து மேலே இந்த கொரிலாவால் ஏற முடியாது. சரி இருங்க, இந்த லேடர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படி ஒரு தூக்கி போட்டேன். எங்க கீழே போட்டாச்சு லேடரை. கிளவி என்னை பார்த்துட்டு ஓடி வந்துடுமா? வராதா? என்ன பண்ணோம்? ஏங்க நான் இங்கே இருக்கிறதே எனக்கு தெரில. ஏங்க தெரிஞ்சிருச்சு. அட பாவி, என்னை இந்த கிளவி பார்க்கக்கூடாது போல இருக்கே. ஓகே, கீழே குதிச்சிட்டோம். குதிச்சாச்சு, ஓடிட்டே இருக்கும். ஏங்க இதுக்கு மேலே ஓட முடியலங்க. கீழே தரையில் எங்கெங்க இது பேஸ்மெண்ட்டா? போவோம். பில்டிங்ஸ் தாங்க, ஆனால் பேஸ்மெண்ட் வீக். அந்த மாதிரி பேஸ்மெண்ட்டு. ஓகே, உள்ளே போவோம். இந்த வழியாக போயிட்டு அப்படியே மேலே ஏறிட வேண்டியதான். இந்த ஒரு கேம் பிளேக்கு 20 நிமிஷம். அப்பா
ஏங்க என்னங்க இது விழ மாட்டேங்குது? ஏங்க ரீப்ளேவா பிராங்கா என்னங்க இது? ஏங்க என்னதுங்க இது? ஐயோ எதுவுமே எனக்கு புரியலைங்க. நானும் அதே மாதிரி தானே பண்ணேன். ஒருவேளை இந்த சேரை உடைக்கக்கூடாதா? ஏங்க ஆமாங்க, அது உட்கார போகிற சேர். அது நான் நினச்சேன் அப்போவே ஏதோ ஒரு சேரை தப்பாக உடச்சினோம். இதுக்கு தாங்க இவ்வளோ பெரிய பில்டப்பா. திருப்பி பாத்ரூம் வரல போல இருக்கிறதுக்கு அதை உட்காந்து எழுந்துக்கிட்டு எறும்பு மாடு. சரி, நம்ம திருப்பி ரம்பத்தை எடுத்து ரம்பா 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 காப்பரா அந்த மாதிரி பாட்டு வாசிச்சுட்டே பாட்டா பாட்டு வாசிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மிஸ்டியோட பெட்டக்ஸை உடச்சிட வேண்டியதான். ஆமாம், ரொம்ப எங்க ஓய் ரொம்ப இருக்குதா இல்லையா? இருக்குது ரொம்ப. ஏ ரம்பக்க 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 ஏ ரம்பக்க 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 ரொம்ப துளுதுங்க இந்த மிஸ்டி வர வர. ஆட வேணும்னா அந்த வீட்டை பார்க்கணுமே, பியூட்டிஃபுல் வீடு. இந்த டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கிற சேர் தான் அது நம்ம கட் பண்ணணும். ஓகே, ரம்பக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரம்பக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா சேரை கட் பண்ணி விட்டுட்டோம். மிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் நாயகி கிளவி வந்து கொண்டே இருக்குது. காலை திறந்தோடனே வேறு ட்ரப்பில் அப்போ ஐயோ மாட்டிக்கிச்சா? என்ன பண்ணு கை கிளவி, என்ன பண்ணுற நீ? மண்டை மேலே தூக்கி போட்டுருவேன். ஓடிவா இந்த பக்கம். ஒய் எங்கே நிற்குதுங்க? என்னங்க இந்த கிளவி அப்படியே நிற்குது? ஐயோ திருட்டு கிளவிங்க. நம்ம கிராணியோட இது திருட்டு கிளவி தான். ஸ்பீடாக போகணும். ஐயோ என் பின்னாடியே சுற்றுதுங்க இந்த கிளவி. ஐயோ நம்ம கிட்டே வந்துருச்சுங்க. கதவு சாத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ஷெட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இருக்கு. இருங்க, அது போகிற கேப்பில் நம்ம ஒரு சூப்பர் ரொம்ப சூப்பர் நம்ம ஆச்சி சூப்பர் மசாலா மேலே ஏறி பார்த்தா வியூ சூப்பரா. மேலே ஏறி பார்த்தா நம்ம வியூ சூப்பரா. வியூவர்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி சூப்பரில். இப்போ இங்கே போட்டு இதுக்கு மேலே ஏறிடலாம். பாருங்கள், வீட்டு கூரைக்கு மேலே ஏறி நிற்கிறேன். இதை பாருங்கள், 2 கூரை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த வீட்டில். இந்த 2 கூரை, அதுக்கப்புறம் மிஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. கிளவி அங்கே இருந்தால் ஈஸியாக பார்த்துட்டேன். இப்போ என்ன எப்படி பார்ப்பேன் மண்டை வேலை குதிக்கிட்டா நாட்டு மட்டும் நல்லா நடிக்குதுங்க. என்னடா ஆச்சு? ஒருவேளை கால் உடஞ்சிருச்சோன்னு நினச்சி பார்த்தா எழுந்து ஓடி வந்து பார்த்தீங்களா? இது போ லைவு. இதுக்கு இப்போ தான் லைவை பார்க்க போகிறேன். ஐயோயோ ஏன் திமிரு அது உட்காந்துருச்சுன்னு நினச்சேன் குச்சா. பை நவ். ஓகே கைஸ், இதுக்கு மேலே போட வேணாம்னு பார்க்குறேன். சரி வேணாம், இந்த ஒரு ரம்பத்தை மட்டும் காசு கொடுத்து வாங்கிடலாம். 75 ரூபா வாங்கிட்டோம். இப்போ நம்ம கிளம்பவும் நம்ம போகும்போதே எதுவும் நம்ம கூட வரும். ஒன்னாலவா பிடிச்சிச்சு பாருங்க கிளவி. சீக்கிரம் போ. இன்னைக்கு அந்த பிசாசுங்களோட தொல்லை இல்லாமல் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஜாலியாக இருக்க வேண்டாம். புக்கு சூப்பர் எக்ஸசைஸ்னால் பண்ணி முடி. இப்போ நான் பரலோகத்துக்கு அனுப்ப போகிறேன். இதுக்கம்மா லாஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ண போகிற கிளவி. சூசீட். ஓகே, இந்த பியர் ட்ராப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பியர் ட்ராப் வேஸ்ட்டுங்க. பியர் ட்ராப்பை போட்டால் அது சாக மாட்டேங்குது. நம்மளை தான் தொடர்த்துது. இது ஒன்றும் எடுக்கவே முடியல. எடு. ஜாலி. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்கோ. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாலும் இந்த கிளவிக்கு டார்ச்சர் லீவு கிடையாது. டார்ச்சர் பண்ண போகிறேன் இந்த நாட்டு கிளவிய. நீங்களும் சேர்ந்து வாங்க, டார்ச்சரை பண்ண ரெடி ஆயிருங்க. ஏங்க இது போகும்னு பார்த்தா சன்பாத்தி எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. பாருங்க, காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்குதுங்க. சந்தோஷம் தாங்காமல்
காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கு இந்த கிளவி. என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி புத்திசாலி. ஓவராக பேசணும்னு நினைக்கிறேன். என் கிளவி என்னை பார்த்துருச்சு, ஓடி போய் மேலே ஏறி உட்காந்துக்க வேண்டியதான். கிளவி நீ வரத்துக்குள்ள நான் மேலேயே வந்துட்டேன் கிளவி. என்ன கிளவி இவ்வளோ ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்க. திருப்பியும் உள்ளே உட்காந்துட்டேன், பார்த்துருச்சுங்க இந்த கிளவி. சோபாரி ஒரு வழியாக மேலே போகணும். எந்த பக்கம்? ஐயோ இந்த பக்கம் தாங்க வருது. என்ன இது, நம்ம பார்த்தோம் பார்க்காத மாதிரி நடிக்குது. என்னங்க ஆச்சு இந்த கிளவி? கண்ணு குருடாயிடுச்சா கிளவி? கண்ணு குருடா? ஐய இப்போ திருப்பி என்னமோ பண்ண வருதுங்க. சன் பார்த்தா என்ன பண்ண வருது? ஐயோ தொல்லை பிடிச்சதுங்க, சாவடிக்குதுங்க இந்த கிளவி. என்ன பண்ணுது? சேரில் போய் உட்காருதா இல்லை நம்மளுக்கு தேடி வருது அந்த பக்கம்? எங்கள் சேரில் தாங்க போய் உட்காருது, வேறு வழியே காலி முள்ள அடித்தா அது வரும் இந்த பக்கம். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த பக்கத்தில் மேட்டுன்னா சாரி பூட்டு போட்டு வச்சுருக்குங்க கதவை. இந்த பக்கத்தில் நம்ம போகவே கூடாது, ஏன்னா நமக்கு இந்த பக்கத்தில் கொஞ்சம் கூட சேஃப் கிடையாது. அது எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து அந்த பக்கமாக தான் நம்ம போகணும். சரி, அது அந்த பக்கம் போட்டோம். நம்ம அதுக்குள்ளே இதுவை கட் பண்ணிவிட்டு நம்ம மிஷின் வந்து பண்ண முடிச்சு. இப்போ வந்து 26 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோயோ திருப்பி வருதுங்க இந்த கிளவி. ஏங்க ஆனால் இதுங்க ரொம்ப சாவடிக்குதுங்க. பார்த்துச்சா? வா வா வா, நான் அப்படியே மெயின் ரோடு கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் மட்டும் பாரு. வா வா வா, பசங்களை டார்ச்சரா பண்ணுறனே. இரு அப்படியே பின்னாடியே வரணும், எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது குட்டி குழந்த மாதிரி. ஓகே, இப்படியே இப்படி உள்ளே குதிச்சு திருப்பி இந்த பக்கம் போய் எங்கள் வீட்டுக்குள்ளே வருதுங்க இது கிளவி. ஐயோ பூட்டு போட்டிருக்கா. நீ பூட்டு போட்டா என்ன, மாட்டு போட்டா என்ன, நான் இந்த பக்கம் ஓடி வந்துடுவேனே. ஏ அமுக்கு, ஏ டுமுக்கு, ஏ டமுக்கு, ஏ அம்மா என்னமா டிங்கிட்டு. லைவ் ஷோன்னு சொன்னாங்கோ, இதுதான் லைவ் ஷோ போல் இருக்குது. சரி, ஐய இந்த கிளவி சுற்றிட்டு வருதுங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை இல்லை. நம்ம பொறுமையானா எருமைக்கு வித்துடும். இந்த பக்கம் போய் அப்படியே இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு ட்ராப் வேறு, இந்த ட்ராப்லேருந்து எசுக்கி பாயிட்டு. ஐயோ கிளவி இந்த பக்கம் இருக்கா, நல்ல வேலை ஓடிட்டோம். அது சாவறதை நம்ம திருப்பி மேலே போய் பார்க்க போகிறோம். இந்த தடவை நான் கண்டிப்பாக அந்த பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவேன். ஐயோ அதாவது மொட்டை மாடிக்கு போயிடுவேங்க. ஓகே, ஸ்பீடாக போய் ஏங்க 2 இதுவுங்க. எவ்வளோ பெரிய வீடு இந்த நாட்டு கிழவிக்கு. அவ்வளோதான் வந்துட்டோம். ஆல்ரைட். இந்த தடவை கண்டிப்பாக நான் சாவறதை பார்க்கணும். சீக்கிரம் போ கிளவி, இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்க. படிக்கட்டில் இப்போ தான் ஆடியோ செஞ்சு இறங்குறியா நீ? சீக்கிரம் போ பாருங்க. அது மண்டைக்கு மேலே தான் நம்ம இருக்கோம். அப்படி கர்சின் வந்துருச்சு. உட்காருவோம். ஐயோ அம்மா எண்டைக்கு போச்சு. என்னங்க இது? சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்.